வணக்கம். 2025 டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலனை பற்றி பேசலாமா? கண்டிப்பா பேசலாமே. இந்த மாதம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க மக்கள் ஆவலா இருப்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். தொழில் ரீதியா பார்த்தா இந்த மாதம் முழுவதும் நீங்க உங்க வேலையில கொஞ்சம் அவசரப்பட வேண்டியிருக்கும். ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆமா, வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க. அவங்க கடின உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா மாதத்தோட முதல் பாதி அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு இருக்கு. மாணவர்களும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். கேது பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பதால் படிப்பில் சில தடங்கல்கள் வரலாம். கவனமா இருக்கணும். காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததா இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில சில நல்ல செய்திகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணமானவர்களுக்கு மாதத்தோட ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும். பிற்பகுதியில சில ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 9வது வீட்டுக்கு மாறுறதால நிலைமை சீராகும். நிதி ரீதியாவும் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததா இருக்கும். உங்க செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் அதிகரிக்கும். ஆனா படிப்படியா கவனம் செலுத்தி சிக்கனமா இருக்கணும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லனா சில நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். கிரக நிலைகளை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. குரு மாத தொடக்கத்துல 4ஆம் வீட்ல உச்சராசியான கடகத்துல இருப்பாரு. ஆனா 4ஆம் தேதி வக்ர நிலையில் மிதுனத்துல 3வது வீட்டுக்கு போவாரு. ராகு 11வது வீட்டிலும் கேது 5வது வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பாங்க. சனி 12வது வீட்ல இருப்பார்னு சொன்னீங்க. மத்த கிரகங்கள்லாம் எப்படி? சனி மாதம் முழுவதும் 12வது வீட்ல தான் இருப்பாரு. மாத தொடக்கத்துல புதன் 7வது வீட்ல இருப்பாரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் 3 8வது வீட்ல இருப்பாங்க. புதன் அங்கிருந்து 6ஆம் தேதி 8வது வீட்டுக்கு போய் 29ஆம் தேதி 9வது வீட்டுக்குள்ள போவாரு. சூரியன் 16ஆம் தேதி 9வது வீட்டுக்கும், செவ்வாய் 7ஆம் தேதி 9வது வீட்டுக்கும், சுக்கிரன் 20ஆம் தேதி 9வது வீட்டுக்கும் பயிற்சி செய்வாங்க. அப்போ அதிர்ஷ்டம் இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். நீண்ட பயணம் மற்றும் வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்லதா இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. கேட்டதுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். 2025 டிசம்பர் மாதத்துக்கான ரிஷப ராசி பலன்களை பற்றி பேசலாமா? கண்டிப்பா. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நானும் ஆவலா இருக்கேன். பொதுவா இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும்னு சொல்லலாம். உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்துல 7ஆம் வீட்ல சஞ்சாரம் பண்றதுனால வியாபாரத்துல நல்ல வெற்றி கிடைக்கும். ஓ அப்படியா? அது ஒரு நல்ல செய்தி. வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். வேற என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு? செவ்வாய் மற்றும் சூரியன் சுக்கிரனுடன் சேர்ந்து 7ஆம் வீட்ல இருக்கிறதுனால அரசு துறைகள் மூலமாவும் வியாபாரம் லாபம் தரும். ஆனா உழைக்கும் மக்கள் குறுக்கு வழிகளை தவிர்க்கணும். இல்லைனா வேலையில சிக்கல்கள் வரலாம். சரி, எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றீங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? மாணவர்களுக்கு இது வெற்றியை தரும் மாதம். மாதத்தின் முதல் பாதி அவங்களுக்கு ரொம்ப சுமூகமா இருக்கும். ஆனா பிற்பகுதியில சில சிரமங்கள் ஏற்படலாம். சவால்களை எதிர்கொள்ளும் போது இன்னும் கடினமா உழைக்க கவனம் செலுத்தணும். அப்படியா? அப்ப அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்?
அங்கேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமா? ஆமா, குடும்ப வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பரஸ்பர இணக்கமின்மை பிரச்சனைகளை உண்டாக்கலாம். ஆனா காதல் உறவுகள்ல நல்ல ஆழமான வாய்ப்புகள் இருக்கும். மாத கடைசியில காதல் திருமணம் நடக்கும் சூழ்நிலையும் கூடும். அது நல்ல விஷயம். பொருளாதார ரீதியா இந்த மாதம் எப்படி இருக்கும்? பணம் நல்லா வருமா? பொருளாதார ரீதியா இந்த மாதம் நல்லா இருக்கும். உங்க வருமானம் சீரா இருக்கும். புதிய ஆதாரங்கள் மூலமாவும் பணம் வந்து சேரும். அப்ப உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? அதிலும் கவனமா இருக்கணுமா? கண்டிப்பா. பிற்பகுதியில பிரச்சனைகள் அதிகமாகி சில நோய்களுக்கு ஆளாக நேரிடலாம். அதனால உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமா இருப்பது அவசியம். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்தி தேவையான ஓய்வெடுங்க. ராகுவும் சனியும் இந்த மாதம் எப்படி இருக்காங்க? அவங்க சஞ்சாரம் எப்படி இருக்கும்? ராகு 10ஆம் வீட்லயும் 10ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 11ஆவது வீட்லயும் இருப்பாங்க. இதனால நீங்க மூத்த அதிகாரிகளோட ஆதரவை பெறுவீங்க. இது உங்க வேலையில முன்னேற்றத்துக்கு உதவும். சரி, கடைசியா கல்வி மற்றும் உறவுகள் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் மாத தொடக்கத்துல 6ஆம் வீட்ல இருப்பாரு. அதே சமயம் சனி பகவான் மாதம் முழுவதும் 11ஆவது வீட்ல அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். இதனால கல்வியில இடையில தடங்கல்கள் வந்தாலும் உங்க கல்வி சீரா தொடரும். குடும்பத்துல ஒற்றுமை குறையலாம். பெற்றோரின் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். 7ஆம் வீட்ல செவ்வாய், சூரியன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறதுனால உறவுல காதல் இருக்கும். ஆனா கோபமும் அதிகரிக்கும். இதனால உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இடையே பிரச்சனைகள் அதிகமாகலாம். கவனமா இருங்க. ரொம்ப நன்றி. இந்த விரிவான ரிஷபராசி பலன்கள் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. உங்களுக்கும் நன்றி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நல்ல மாதம் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். 2025 டிசம்பர் மாதத்திற்கான மிதுன ராசி பலன்களை பற்றி இன்று நாம் பேசப் போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் கிரகநிலைகள் சற்று சவாலாக தோன்றினாலும் போக போக நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஆம், மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உங்களின் 6ஆம் வீட்டிலும் புதன் 5ஆம் வீட்டிலும் அமர்ந்திருப்பார்களாம். இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த கிரகநிலை உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறி. இல்லையெனில் நோய்களுக்கு ஆளாக நேரிடலாம். குறிப்பாக செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதால் சண்டை சச்சரவுகள், காயங்கள் போன்றவற்றுக்கும் வாய்ப்புண்டு. ஆனால் புதன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வி, புத்திசாலித்தனம், குழந்தைகள் விஷயங்களில் நல்ல பலன் இருக்கும். ராகு, கேது, சனி மற்றும் குருவின் நிலை எப்படி இருக்கும்? இந்த மாதம் முழுவதும் ராகு 9ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டில் சனியும் 3ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கும். குரு உங்களின் 2ஆம் வீட்டில் அதன் உச்சராசியான கடகராசியில் மாத தொடக்கத்தில் அமர்ந்திருப்பார். குரு உச்சராசியில் இருப்பதால் நிதி நிலைமைக்கு நல்லதுதானே? ஆம், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் 4ஆம் தேதி குரு வக்ர நிலையில் உங்கள் ராசிக்குள் நுழைவார். இது சற்று கவனிக்க வேண்டிய ஒன்று. நிதி விஷயங்களில் மாதத்தின் தொடக்கத்தில் பலவீனமாக இருந்தாலும் குருவின் இந்த நிலை படிப்படியாக பொருளாதார நிலையை மேம்படுத்தும். வியாபாரிகளுக்கும் இது நல்லது. பாதியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் இப்போது முடிக்கப்படும். உழைக்கும் மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும்? உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பு அதிகரிக்கும். பணி அழுத்தம் இருந்தாலும் நீங்கள் அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுவீர்கள். இது பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் நல்லது. குருவின் அருளால் பணவரவு நன்றாக இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? மாதத்தின் ஆரம்பம் காதல் உறவுகளுக்கு சராசரியாக இருக்கும். சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதி நன்றாக இருக்கும். உங்கள் திருமணம் உறுதியாகலாம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் நல்லது. ஆனால் அதீத நம்பிக்கை ஒருவருக்கொருவர் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது அவ்வப்போது சில பிரச்சனைகளை உருவாக்கும். எனவே புரிதலுடன் செயல்படுவது அவசியம். மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்புக்கு பின் வெற்றி தரும் மாதமாக இருக்கும். புதனின் நிலை சாதகமாக இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியும்.
குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டு. சனி பகவானின் தாக்கம் எப்படி இருக்கும்? மாதத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை சனி பகவான் உங்களின் 10ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் பெயர்ச்சிப்பதால் கடினமாக உழைக்க வாய்ப்பு கிடைக்கும். சனி 7ஆம் வீட்டில் ஒரு அம்சம் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த கிரக நிலைகள் அனைத்தும் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் வாய்ப்பு இருப்பதால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். சுக்கிரன் மற்றும் புதனின் நிலை பற்றி சொல்ல முடியுமா? 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து 6ஆம் வீட்டில் அமர்வார். இது காதல் உறவுகளில் சில சவால்களை கொடுக்கலாம். புதன் உங்கள் 5ஆம் வீட்டில் மாத தொடக்கத்தில் அமர்வார். இது குழந்தைகளுக்கு நல்ல பலன்களை தரும். ஒட்டுமொத்தமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் உடல் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். கடின உழைப்பு நல்ல பலன்களை தரும். நிதி நிலைமை மேம்படும். காதல் மற்றும் திருமண உறவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக அமையும். மிகவும் பயனுள்ள தகவல்கள். மிதுன ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தை சிறப்பாக கடக்க வாழ்த்துக்கள். நன்றி. மேலும் பல ராசி பலன்களுடன் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். அடடே, நான் இப்போதே தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். தொடக்கத்திலிருந்தே இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களே, அது உண்மையா? ஆமாம், மாதத்தின் தொடக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமையின் அடிப்படையில் எந்த சவால்களையும் நீங்கள் சமாளிப்பீர்கள். குரு பகவான் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறார். இது குடும்பத்தில் அமைதியை அதிகரிக்கும். அப்படியானால் மாத பிற்பாதியில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? செலவுகள் அதிகமாகும் என்று குறிப்பிட்டிருந்ததே, அது பற்றி சொல்லுங்கள். ஆம், டிசம்பர் 4ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் 12வது வீட்டிற்கு வக்ர நிலையில் மாறுவார். இதனால் மத நடவடிக்கைகள் அதிகரிக்கும். அதற்கான செலவுகளும் கூடும். ஆனால் இவை நல்ல காரியங்களுக்கான செலவுகள்தான் என்பதால் கவலைப்பட வேண்டாம். சனி மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் எங்கே இருக்கிறார்கள்? அதனால் ஏதேனும் நன்மைகள் உண்டா? சனி பகவான் 9ஆம் வீட்டிலும் ராகு பகவான் 8ஆம் வீட்டிலும் இருப்பதால் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும். வெளிநாடு செல்லும் உங்களின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறவும் வாய்ப்புள்ளது. வேலை செய்பவர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? புதிய வேலைவாய்ப்புகள் உண்டா? வேலை செய்பவர்களுக்கு மாத ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் நல்ல சம்பளத்துடன் புதிய வேலையை பெற நல்ல வெற்றி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும். பயணங்களால் வியாபாரம் அதிகரிக்கும். நிதி நிலைமை எப்படி இருக்கும்? பணவரவு நன்றாக இருக்குமா? நிதி ரீதியாக இந்த மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. பிற்பாதியில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அவை நல்ல காரியங்களுக்காகவே இருக்கும். மாணவர்கள் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அவர்கள் சிறப்பாக செயல்பட முடியுமா? ஆம், ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் படிப்பில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். இது ஒரு நல்ல செய்தி. ஆரோக்கியத்தை பற்றி ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? ஆம், உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்கள். உறவுகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா? திருமணமானவர்கள் மற்றும் காதலர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இருப்பதால் உங்கள் ஆற்றலை பல இடங்களில் பயன்படுத்த முடியும். ஆனால் 5ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் அமர்ந்திருப்பதால் உறவில் சிறிது வெப்பம் அதிகரிக்கும். அதாவது சண்டைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அடடா, அப்படியானால் திருமணமானவர்களுக்கு எப்படி? அவர்களுக்கு ஏதேனும் நல்ல செய்தி உண்டா? திருமணமானவர்களுக்கு மாத தொடக்கத்தில் குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பது வரப்பிரசாதமாக அமையும். இது ஒரு நல்ல அறிகுறி. மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2025 ஒரு கலந்த மாதம் போலிருக்கிறது. நல்ல பலன்களும் சில சவால்களும் இருக்கும். ஆமாம், ஆனால் சவால்களை சமாளித்து நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் சிறப்பான மாதமாக அமையும்.
வணக்கம் நண்பர்களே. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலனை பற்றி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த மாதம் சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில விஷயத்துல கவனமா இருக்கணும்னு ஜோதிட வல்லுநர்கள் சொல்றாங்க. வாங்க, ஜோதிட ரீதியா என்னென்ன நடக்க போகுதுன்னு விவரமா பார்க்கலாம். ஆமாங்க, இந்த மாதம் முழுவதும் கேது பகவான் உங்க ராசியிலும் ராகு பகவான் 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். இதோட சனி பகவான் மாசம் முழுக்க 8ஆம் வீட்டிலே இருப்பார். இது ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரும்னு சொல்றாங்க. மாதத்தோட ஆரம்பத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மூவரும் உங்க 4ஆம் வீட்டிலும் புதன் பகவான் 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பாங்க. குரு பகவான் தனது உச்ச ராசியான கடகத்துல மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் டிசம்பர் 4ஆம் தேதி உங்க 11ஆவது வீட்டுக்கு திரும்புவார். இது கண்டிப்பா உங்க நிதி நிலைய பலப்படுத்தும்னு சொல்லலாம். ஆனாலும் 8ஆம் வீட்ல சனி இருக்கிறதுனால சில தேவையற்ற செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. முதல் மற்றும் 7ஆம் வீடுகளில் கேது ராகுவின் தாக்கம், 4ஆம் வீட்ல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருப்பது உடல்நல குறைபாடுகளை உருவாக்கலாம். அதனால உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் செலுத்துங்க. குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதி ஓரளவு நல்லா இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். வேலை மாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். நல்ல வேலையும் கிடைக்கும். நிதி சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், வருமானமும் அதிகரிக்கும். ஆனா வியாபாரம் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்து உங்க வேலையில முழு கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதம். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் அமையலாம். பணியிடத்தை பொறுத்தவரை 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் பகவான் 4ஆம் வீட்டுல சூரியன் செவ்வாயோட சேர்ந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இதோட 6ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் மாசம் முழுக்க 8ஆம் வீட்ல இருந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால உங்க மேல வேலைப்பொழு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க உங்க வேலையை திறம்பட முடிப்பீங்க. திருமணமானவர்களுக்கு 7ஆம் வீட்ல ராகு பகவானும் 7ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் 8ஆம் வீட்ல இருப்பதும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையே தரும். வக்ரகுரு உங்க 7ஆவது வீட்டின் அதிபதியாக 4ஆம் வீட்ல இருப்பதனால பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கலாம். அதனால திருமண வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். விட்டு கொடுத்து போறது நல்லது. உடல் நலத்தை பொறுத்தவரை சனி பகவான் இந்த மாதம் முழுக்க 8ஆம் வீட்ல இருப்பதால உடல்நல பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீங்க. சிறிய அறிகுறிகள் இருந்தாலும் உடனே மருத்துவரை அணுகுங்க. உங்க தினசரி வழக்கத்தை சரி செய்து தவறாம உடற்பயிற்சிகளை செய்யுங்க. ஆரோக்கியமா இருங்க. மொத்தத்துல இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சில விஷயங்கள்ல கவனமா இருந்து சில விஷயங்கள்ல தைரியமா செயல்பட்டா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமா அமையும். இந்த ராசி பலன் ஒரு பொதுவான கணிப்பு தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். மேலும் விவரங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆலோசிப்பது நல்லது. இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். அடுத்த மாதம் வேறொரு ராசி பலன் தகவலோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம். 2025 டிசம்பர் மாதத்திற்கான கன்னி ராசி பலன்களை பற்றி பேச நாங்கள் வந்துள்ளோம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பொதுவாக ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சில துறைகளில் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நிதி நிலைமையிலிருந்து தொடங்குவோம். உங்கள் நிதி நிலைமை இந்த மாதம் நன்றாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பணப்புழக்கம் சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் குறைவாக இருக்கும். ஆமாம், மாதத்தின் தொடக்கத்தில் குரு பகவான் 11ஆவது வீட்டில் இருப்பதால் இது வருமான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். சேமிப்புக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். தொழிலை பொறுத்தவரை குரு பகவான் 4ஆம் தேதி வக்ர நிலையிலிருந்து 10ஆவது வீட்டிற்குள் நுழைகிறார். இது தொழில் முன்னேற்றத்திற்கான நல்ல அறிகுறியாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களின் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குறிப்பாக நீண்ட பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியும் அல்லது வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இது மிகவும் சாதகமான நேரம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட கால உறவுகள் உருவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது வணிக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். புதிய கூட்டாண்மைகள் அல்லது முதலீடுகள் உருவாகலாம். காதல் உறவுகளை பொறுத்தவரை இது ஒரு நல்ல மாதம்.
நீங்கள் காதலில் இருந்தால் உங்கள் காதலிக்கு திருமணத்தை முன்மொழிய இது ஒரு சிறந்த நேரம். அவர்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் முன்மொழிவை ஏற்றுக்கொள்வார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் உறுதியாகி உங்கள் வீட்டில் திருமண மணிகள் ஒலிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு அற்புதமான செய்தி. ஆம், ஆனால் திருமணமானவர்கள் சில டென்ஷனை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உறவுகளில் கசப்புணர்ச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். சிறிய சண்டைகள் அல்லது கருத்து வவேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். இது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் அல்லது கல்வித் திட்டங்களில் வெற்றிக்கு வழிவகுக்கும். இருப்பினும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. செலவுகளில் கவனமாக இருப்பது நல்லது. மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் உங்கள் 2ஆம் வீட்டில் அமர்வதால் உத்தியோகத்தில் நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் வேலைத்திறனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சனி பகவான் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வணிகமும் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் படிப்பு தொடர்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாத தொடக்கத்தில் புதன் பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் காணப்படும். உங்கள் சகோதரர்கள் மீதான உங்கள் அன்பு வெளிப்படும். மேலும் அவர்களின் பல வேலைகளில் நீங்கள் அவர்களுக்கு உதவுவீர்கள். குடும்ப உறவுகள் பலப்படும். கேது பகவான் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஒருவித நோய்களும் ஏற்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சுகாதார நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றவும். ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். ஒட்டுமொத்தமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 2025 ஒரு கலவையான மாதமாக இருக்கும். சில நல்ல செய்திகள் இருந்தாலும் சில சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மன அழுத்தத்தை தவிர்க்கவும் சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவும் இது ஒரு நல்ல நேரம். அனைவருக்கும் ஒரு நல்ல மாதம் அமைய எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். 2025 டிசம்பர் மாதத்திற்கான துலாம் ராசி பலனை பற்றி பார்ப்போமா? கண்டிப்பா. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்கள்ல சாதகமா இருக்கும்னு ராசி பலன் சொல்லுது. ரொம்ப நல்ல செய்தி இது. ஆமாம், மாத தொடக்கத்துல உங்களோட ராசி அதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டுல செவ்வாய் மற்றும் சூரியனோட சேர்ந்து இருப்பார். அப்புறம் 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு மாறுறார். அப்படியா? சூரியன் தனுசு ராசிக்கு 16ஆம் தேதியும் செவ்வாய் 7ஆம் தேதியுமே வந்துருவாங்களா? புதன் டிசம்பர் 6ஆம் தேதி 2ஆம் வீட்டுக்கு வருவார்னு சொல்லியிருக்காங்க. கிரக நிலைமையெல்லாம் நல்லா இருக்கே. அது மட்டும் இல்லாம குரு பகவான் வக்ர நிலையில டிசம்பர் 4ஆம் தேதி மிதுன ராசியில இருக்கிற உங்களோட அதிர்ஷ்ட வீட்டுக்கு வர்றார். இது ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்பு. பணிபுரிபவர்களுக்கு அவங்களோட அனுபவம் கை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்காம். வியாபாரம் செய்யறவங்களுக்கும் இது நல்ல நேரம்னு இருக்கு. ஆமாம், திருமண உறவுகளுக்கும் இது ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆனா மாத தொடக்கத்துல கொஞ்சம் கடுமையா பேசுறத தவிர்க்கணும்னு அறிவுறுத்தி இருக்காங்க. காதல் உறவுகளுக்கு நல்ல நேரம்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் கவனமா கையாளணும். மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சாதகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராகு பகவானோட அருளால புத்தி கூர்மையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை சரியா பயன்படுத்தி கல்வியில முன்னேறலாம். பொருளாதார ரீதியா இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும்னு இருக்கு. சில செலவுகள் இருந்தாலும் அதனால பெரிய பிரச்சனை எதுவும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நிம்மதியான விஷயம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு இருக்கு. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைனாலும் கவனக்குறைவா இருக்கிறது, சாப்பாட்டுல கவனம் செலுத்தாம இருக்கிறது எல்லாம் கெடுதல்னு சொல்லியிருக்காங்க. மாத தொடக்கத்துல குரு பகவான் 10ஆவது வீட்ல உச்சராசியான கடகத்துல இருப்பார். அதனால நம்ம அனுபவத்துல லாபம் அடைவோம். நம்மளோட செல்வாக்கும் உயரும்னு இருக்கு. ரொம்பவே நல்ல பலன்கள் தான். ஆமாம், மாத தொடக்கத்துல சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடன் 2ஆம் வீட்டில் அமர்வதால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஒட்டுமொத்தமா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 2025 ஒரு சிறப்பான மாதமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இந்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி.
வணக்கம். 2025 டிசம்பர் மாதத்திற்கான விருச்சிக ராசி பலனை பற்றி பேசலாமா? ஆஹா, நிச்சயமா. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க நானும் ஆவலா இருக்கேன். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைஞ்சதா இருக்கும்னு கிரக நிலைகள் காட்டுது. மாத தொடக்கத்துல செவ்வாய், சூரியன், சுக்கிரன் மூவரும் உங்க முதல் வீட்ல அமர்வாங்க. இது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் புதிய முயற்சிகளையும் தரலாம். ஓ, அப்படியா? அது நல்ல விஷயம்தான். ராகுவும் கேதுவும் எப்படி இருக்காங்க? ராகு 4ஆம் வீட்டிலையும் கேது 10ஆம் வீட்டிலையும் இருக்காங்க. இது குடும்ப வாழ்க்கையில சில குழப்பங்களையும் வேலையில கவனம் சிதறலையும் ஏற்படுத்தலாம். சனி பகவான் 5ஆம் வீட்டுல இருக்கிறதால உங்களோட கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். குடும்பத்துல குழப்பம்னா உறவுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஆமாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பிருக்கு. புதன் மாத தொடக்கத்துல உங்க 12ஆம் வீட்டுல இருக்கிறதால செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால பண விஷயத்துல கவனமா இருங்க. செலவுகள் அதிகமாகும்னு சொல்றீங்க. நிதி நிலைமை எப்படி இருக்கும்? முதல் பாதியில செலவுகள் அதிகமா இருக்குனாலும் மாதத்தோட 2ஆம் பாதியில நல்ல நிதி ஆதாயம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா புதன் 12ஆம் வீட்டுல இருக்கிறதாலையும் குரு 8ஆம் வீட்டுல வக்ர நிலையில இருக்கிறதாலையும் உடல் நலத்துல சில பிரச்சனைகள் வரலாம். அதனால உங்க உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. உடல் நலமும் பணமும் முக்கியம். வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? பணியிடத்துல கொஞ்சம் ஈடுபாடு குறைவா உணர்வீங்க. இதனால வேலையில சில சிக்கல்களை சந்திக்கலாம். ஆனா இது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தேடும் எண்ணத்தையும் உருவாக்கலாம். வியாபாரிகளுக்கு இந்த மாத தொடக்கம் சிறப்பா இருக்கும். நீங்க எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? படிப்புல ஏதாவது சவால்கள் இருக்குமா? மாணவர்களுக்கு இது கடின உழைப்பு நிறைந்த மாதம். குரு பகவான் 8ஆம் வீட்டுல வக்கர நிலையில இருக்கிறதால படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஆனா விடாமுயற்சியோட படிச்சா நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு சொன்னீமே, அது ஏன்? மாத தொடக்கத்துல செவ்வாய் உங்க முதல் வீட்டுல இருக்கிறதால கோபமும் ஈகோவும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. இது நீங்க கட்டுப்படுத்தலனா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உறவுகளிலும் விரிசல் ஏற்படலாம். அதனால அமைதியா இருக்க முயற்சி செய்யுங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். குருமார்கள் அல்லது ஆன்மீக பெரியவர்களின் ஆசியும் கிடைக்கும். உங்க தந்தையிடமிருந்து நல்ல வழிகாட்டுதலும் ஆலோசனையும் கிடைக்கலாம். காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா நீங்க புரிதலோட இருந்தா சமாளிக்கலாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும்னு தோணுது. ஆமாம், நிச்சயமா. சவால்களும் வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு மாதமா இருக்கும். உங்களுடைய முயற்சியும் பொறுமையும் தான் இந்த மாதத்தை சிறப்ப கடக்க உதவும். தழுவலுக்கு நன்றி. ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. உங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். 2025 டிசம்பர் மாதத்திற்கான தனுசு ராசி பலன் பற்றி கேட்க ஆவலா இருக்கீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும். மாத தொடக்கத்துல செவ்வாய், சூரியன், சுக்கிரன் உங்க 12ஆம் வீட்ல இருப்பாங்க. இது சில சவால்களை கொடுக்கலாம். அப்படியா? ஆரம்பமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? வேற என்னெல்லாம் நடக்கும்? 8ஆம் வீட்ல இருக்கிற குரு பகவான் உங்க ராசியின் அதிபதி என்பதால உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. மாதம் முழுவதும் 4ஆம் வீட்ல சனியும் ராகு 3ஆம் வீட்லயும் இருப்பாங்க. இதனால வெளியூர் பயணங்கள் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் நலத்துல கவனம் செலுத்தணும்னு சொல்றீங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை இருக்கும். ஒருத்தருக்கொருத்தர் பொறுமையாவும் புரிதலோடும் நடந்துகிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா நடக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை சம்பந்தமா அவசரப்பட்டு நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கவனமா இருங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குமா? கண்டிப்பா.
மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதம். நீங்க கூடுதல் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கல்வியில் சிறப்பான முடிவுகளை பெற முடியும். உங்களுடைய பல பிரச்சனைகள் குறையும். காதல் உறவுகள் மற்றும் திருமணமானவங்களுக்கு எப்படி இருக்கும்? காதல் உறவுகள்ல இந்த மாதம் சராசரியா இருக்கும். சில சவால்கள் வரலாம். அதை நீங்க கடின உழைப்புடனோ துணிச்சலோடும் எதிர்கொண்டானோ உறவை கையாள முடியும். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் கொஞ்சம் பலவீனமா இருக்கும். பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆனா மாதத்தின் 2ஆம் பாதி ஓரளவு சாதகமா இருக்கும். உறவுல இருந்த இறுக்கம் குறைய வாய்ப்பிருக்கு. குருவின் பெயர்ச்சி பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். குரு பகவான் டிசம்பர் 4ஆம் தேதி 7ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் நுழைகிறார். இது உங்களை தொடர்ந்து கடினமாக உழைக்க செய்யும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மாத தொடக்கத்துல 5ஆம் வீட்டில் புதன் பகவானின் பார்வை உங்களுக்கு கல்வித்துறையில நல்ல முன்னேற்றத்தை தரும். அப்போ புத்திசாலித்தனம் நல்லா வளரும்னு சொல்றீங்க? ஆமாம், உங்க புத்திசாலித்தனம் எளிதாக வளரும். அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த கடின உழைப்புடன் செய்வீங்க. கிரகங்களின் சேர்க்கை உங்க முதல் மற்றும் 7ஆவது வீட்டை பாதிக்கும். அதனால ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்தணும். ரொம்ப பயனுள்ள தகவல்கள். இந்த மாத ராசி பலன் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. மேலும் ஜோதிடம் மற்றும் ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம். 2025 டிசம்பர் மாதத்திற்கான மகர ராசி பலன்களை பற்றி பேசலாம். இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஆமாம், இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் சிறப்பாக இருக்கும்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க. மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்க 11ஆம் வீட்டில் இருப்பார்கள். இது ரொம்பவே நல்ல அமைப்பு. அப்படியா? அப்ப வருமானம், நிதிநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த கிரக நிலைகளால உங்க வருமானம் அதிகரிக்கும். நிதிநிலை மேம்படும். பணம் சம்பாதிக்க புதிய வழிகள் கூட கிடைக்கும். உங்களோட அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் உத்தியோகத்தில் நிச்சயம் வெற்றிலை தரும். அப்போ வேலையிலையும் பாராட்டுகள் கிடைக்கும்னு சொல்றீங்க? ஆமாம், பணியில் நீங்க நிச்சயம் பாராட்டுகளை பெறுவீர்கள். மூத்த அதிகாரிகளும் உங்க வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வியாபாரத்துல கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லலாம். உடல் நலம் பற்றி என்ன சொல்றாங்க? இந்த மாதம் மகர ராசிக்காரங்க கவனமா இருக்கணுமா? மாதத்தின் முதல் பாதி ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமா இருக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனாலும் மாதத்தின் பிற்பகுதியில சில உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். அதனால உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. காதல் உறவுகள் மற்றும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? காதல் உறவுகளுக்கு கலவையான நேரம்னு சொல்லலாம். உறவுகள் தீவிரமா இருக்கும். ஆனா இடையில் சில சண்டைகளும் வரலாம். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் நல்லா இருக்கும். ஆனா பிற்பகுதியில சில பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. மாணவர்கள் என்ன செய்யணும்? படிப்புக்காக வெளியூர் போக விரும்புறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? மாணவர்கள் அவங்க வலுவான திறன்களை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லனா பிரச்சனைகள் வரலாம். நீங்க படிப்புக்காக வெளியூர் போக விரும்பினால் இந்த நேரம் கொஞ்சம் கடினமா இருக்கலாம். குடும்ப உறவுகளை மேம்படுத்தினால் குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல நேரமா இருக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் பற்றி ஏதாவது சொல்றாங்களா? ஆமாம், பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதும் இந்த மாதம் லாபகரமா இருக்கும்னு சொல்றாங்க. குறிப்பா பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டு வணிகம் செய்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க? சரிதான். மாத பிற்பகுதியில சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 12ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சிப்பார்கள். இதனால வியாபாரத்துல சில பிரச்சனைகள் வரலாம். உடல்நல கோளாறுகளும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருப்பது நல்லது.
தகவலுக்கு நன்றி. மகர ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தை எப்படி சிறப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் நன்றி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். வணக்கம். 2025 டிசம்பர் மாதத்திற்கான கும்பராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஊக்கமளிப்பதா இருக்கும்னு ராசி பலன் சொல்லுது. மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உங்க 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க. ராகு முதல் வீட்டிலும், கேது 7ஆம் வீட்டிலும், சனி 2ஆம் வீட்டிலும் இருக்காங்க. அப்போ குரு பகவான் எந்த வீட்ல இருக்கார்? தேவகுரு குரு பகவான் அவருடைய உச்ச ராசியான கடகத்தில் உங்க 6ஆவது வீட்டில் இருக்கார். புதன் உங்க 9ஆம் வீட்டில் துலாம் ராசியில் இருக்கார். இந்த கிரக நிலைகள் எல்லாம் உங்க வேலை மற்றும் நிதி நிலையை எப்படி பாதிக்கும்னு பார்க்கலாம். வேலைன்னு சொல்லும்போதே உற்சாகமா இருக்கே, பணியிடத்துல எப்படி இருக்கும்? நீங்க உங்க பணியிடத்துல ஆதிக்கம் செலுத்துவீங்கன்னு ராசி பலன் சொல்லுது. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். உயர் அதிகாரிகளோட நல்ல உறவு இருக்கும். இது உங்க வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். வியாபாரம் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? வியாபாரத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனா மாத பிற்பகுதியில நல்ல லாபம் கிடைக்கும். பொறுமையா இருந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நிதி நிலைமை எப்படி இருக்கும்? பணவரவெல்லாம் நல்லா இருக்குமா? இந்த மாதத்தோட முதல் பாதியில் உங்க வருமானம் அதிகரிக்கிற சூழ்நிலை இருக்கு. இது உங்க நிதி நிலைமையை மேம்படுத்தும். ஆனா சில அன்எக்ஸ்பெக்டட் செலவுகளும் வரலாம். அதையும் கவனமா கையாளணும். உறவுகள் எப்படி இருக்கும்? கல்யாணமானவங்க, காதலர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? திருமண உறவுகள்ல கொஞ்சம் பதற்றம் அதிகரிக்கலாம். பரஸ்பர முரண்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. இத நீங்க மனசுல வச்சு கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. காதல் உறவுகளுக்கு எப்படி இருக்கும்? மாதத்தோட ஆரம்பம் காதல் உறவுகளுக்கு நல்லா இருக்கும். ஆனா மாத பிற்பகுதியில சில பிரச்சனைகள் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். மாணவர்கள் எப்படி இருப்பாங்க இந்த மாசம்? மாணவர்களுக்கு இது கடின உழைப்பு நிறைந்த காலம். ஆனா நீங்க போடுற உழைப்பு வீண் போகாது. அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உங்க தேர்வுகள்ல சிறப்பா செயற்பட முடியும். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உடம்பு பாத்துக்கணுமா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதம் இது. அதனால மாதம் முழுவதும் உங்க உடல் நலத்துல ரொம்பவே கவனம் செலுத்தணும். ராகு உங்க ராசியில் இருப்பதாலும், குரு 6ஆம் வீட்டில் இருப்பதாலும் உடல் நலத்துல கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது உங்களை நோய்களுக்கு ஆளாத்தலாம். வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசம் அதிகரிக்கும். நீங்க வேலை மாற்ற முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா அதுல வெற்றி கிடைக்கலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களோட உறவுகள் பத்தி என்ன சொல்றாங்க? வியாபாரத்துல பங்குதாரர்களோட உறவுகள் கொஞ்சம் மோசமடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா சூரியன் 17ஆம் தேதி 11ஆம் வீட்டிற்கு வந்த பிறகு வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் மாதத்தோட ஆரம்பம் அதுக்கு ரொம்பவே சாதகமா அமையலாம். மாதத்தோட 2ஆவது பகுதியில சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 11ஆவது வீட்டில் நுழைவதால் குடும்பத்துல பொருளாதார வளம் அதிகரிக்கும். 16ஆம் தேதி சூரியன் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்க மனைவியுடனான கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு பரஸ்பர மனக்கசப்புகள் நீங்கும். மொத்தத்துல கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் ஒரு கலவையான மாசம்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. ஆமா, கவனமா செயல்பட்டு நல்ல முடிவுகள் எடுத்தா இந்த மாசம் ரொம்பவே சிறப்பானதா அமையும். உங்க எல்லாருக்கும் இந்த மாசம் நல்லா இருக்க வாழ்த்துக்கள். நன்றி. மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள். வணக்கம்.
2025 டிசம்பர் மாதத்திற்கான மீன ராசிக்கான ராசி பலனை பற்றி பேசலாமா? கண்டிப்பா பேசலாம். இந்த மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமா இருக்கும்னு ராசி பலன் சொல்லுது. ஆமா, குரு கடகத்துல 5ஆம் வீட்லயும், புதன் துலாம்ல 8ஆம் வீட்லயும், சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சகத்துல 9ஆம் வீட்லயும் இருக்காங்க. ராகு 12ஆம் வீட்லயும், கேது 6ஆம் வீட்லயும், சனி முதல் வீட்லயும் இந்த மாதம் முழுக்க இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. நிதி நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோட இருக்குமா. செலவுகள் அதிகமாக இருக்கும், எதிர்பாராத செலவுகளும் வரலாம். அதான், மாதத்தின் பிற்பகுதியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு வரதால பணியிடத்துல நிலைமை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கு. கடின உழைப்பு தேவைப்படும், ஆனா அது நல்ல பலனை தரும். வியாபாரிகளுக்கு மாத ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வணிக பயணங்கள் லாபத்தை தருமாம். ரொம்ப நல்ல செய்தி இது. காதல் உறவுகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் காதல் குறையாதாம். இரு தரப்புமே உறவை மேம்படுத்த முயற்சி செய்வார்களாம். காதல் உறவுகளுக்கு மாத ஆரம்பம் சூப்பரா இருக்குமாம். அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு? ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஆனா ஏதாவது தொற்று வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுத்தமான தண்ணி குடிக்கணும், ஆரோக்கியமான பானங்களை எடுத்துக்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. அஜீரணம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வராமல் பாத்துக்கலாமாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடின உழைப்பால வெற்றி பெறலாம். வெளிநாட்டுல படிக்க நினைப்பவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குதாம். சகோதர சகோதரிகளுடனான உறவு எப்படி இருக்கும்? சுக்கிரன் பகவான் 9ஆம் வீட்டிலும் பிற்பகுதியில 10ஆம் வீட்டிலும் இருக்கிறதால அவங்களோட உறவு இனிமையா இருக்கும். ஆனால் ஈகோ மோதல்கள் வராம பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 2025 ஒரு கலவையான மாதமா இருக்கும் போல. கவனமா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப நன்றி இந்த ராசி பலனை பத்தி பேசினதுக்கு. உங்களுக்கும் நன்றி.